வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வாங்கம்மா நாகநந்தினி அவர்கள். உலகெங்கும் இருக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்ன தலைப்புங்க ஐயா? குடும்பம் ஆனந்தமா இருக்கணும்னா டிஜிட்டல் வழியில பயணிக்கிறது நல்லதா இல்லையா? அவ்வளவுதானுங்க ஐயா. ஆமாங்க, சரியா சிம்பிளான சொன்னீங்க. ஒரு தலைப்பு. ஏங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஐயா சொன்னாங்களா? ஐயா இது இன்னைக்கு எழுதணுமா? டிஜிட்டல் காலத்தில் எழுதணும் இல்லையே. அதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கோம்னா அன்னைக்கே பிரச்சனை இருந்திருக்கு. பிரச்சனை இல்லாமல்லாம் இல்லைங்க, நம்ம தான் அதை சரிப்படுத்தி கொண்டு போகணும். எங்க இந்திராமா போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாமா மேடம்? நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க, குடும்பம் நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிள்ளைய வெளியூருக்கு கட்டி கொடுக்கணும். அந்த அம்மா இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் என் புள்ள கையில அந்த மொபைல் போன் இருக்கு. ஒரு பிரச்சனைன்னு போன் பண்ணானா என்னால அடுத்த நிமிஷம் போய் நிக்க முடியும்னு பெங்களூருக்கு கட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு தைரியமா வந்து உட்கார்ந்து பட்டிமன்றம் பேசுறீங்கல்ல, இதுதாங்க டிஜிட்டல் லைஃப்னு சொல்றோம். இதுதாங்க ஜாலியா இருக்கும். என்னத்த போய் அதுக்கு மேல டாக்டர் நீங்க போய் மறக்கலாமா? டாக்டர் 24 மார்ச் 2020 கொரோனா லாக்டவுன் போட்ட நேரங்க. ஒரே வீட்டுக்குள்ள என்னமோ கூடியெல்லாம் உட்கார்ந்து பேசுவீங்க, அதுதான் சந்தோஷம் சொன்னீங்களே. அன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ள தானே இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடிஞ்சுதா? ஒரு செவுது தான் நம்மளுக்கு கேப் இருந்துச்சு. இருமுனாலோ தும்முனாலோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது தனக்கும் வந்துருன்றதுக்காக ஒரே ரூம்குள்ள அடைச்சிருந்த போதும், அம்மா இந்த மாத்திரை சாப்பிட்டியாமா, அம்மா நீ கரெக்டா டேப்லெட் எடுத்துக்கிட்டியா, உன் உடம்பு பரவாயில்லையான்னு நம்மள பக்கத்திலே இருந்தாலும் பார்க்க விடாம இருக்கும்போது இணைச்சு வச்சதுங்க இந்த டிஜிட்டல் லைஃப். இதை போய் நீங்க மோசம்னு பேச 3 பேர் நன்றி மறந்த சமுதாயம் சார். அவங்க 3 பேரையும் பாருங்க, நன்றியே இல்லை. அதை விட கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளவு பெரிய உறவுங்க. அன்னைக்கெல்லாம் எங்க தாத்தா பாட்டிட்டு கேளுங்க, அந்த மனுஷன் மூஞ்சியை பார்த்து நான் என்னைக்கு பேசினேன், அவர் வந்தா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாரு, எடுத்து வைப்பேன் போடுவேன், புள்ளக்குட்டி சாப்பிட்டுச்சான்னு கேட்பாரு, அப்பனாத்தா சாப்பிட்டுச்சான்னு கேட்பாரு, என்னைய சாப்பிட்டுச்சான்னு கூட கேட்டதில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு சண்டைன்னு வந்தா கூட அந்த மனைவி மேலதான் பிரச்சனை அப்படிதான் சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்டாலும் மனைவி தான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் எப்படி மாத்திருச்சு தெரியுமா சார்? அந்த ஈகோங்கிற ஒரு விஷயமே எங்களுக்குள்ள கிடையாது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டு யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த சாயந்தரத்துக்குள்ள ஐயா அழகா ஒரு கியூட்டா சாரின்னு ஒரு மெசேஜ், அந்த எமோஜி பத்தி சொன்னாங்கல்ல, அதுல ஒரு 3-4 ஹார்ட்டின் போட்ட ஒரு 2 மெசேஜ். ஒரு ஹார்ட் அமுக்குறான், அது அப்படி வருது, அப்படி துடிச்சு துடிச்சுண்டா அப்படி அப்படி. ஆஹா ஆஹா, அவங்க அத்தை மக சே, எங்க மாமே இவ்வளவு பாசமா இருப்பாரு, அவரோட ஹார்ட் எப்படி துடிக்குது பாருன்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வசதியெல்லாம் இருந்துச்சா? நம்ம ஹார்ட் எப்படி துடிக்குதுன்னு காட்ட முடியுமா? முடியாது. இன்னைக்கு 2 பேர் வீட்டில் வேலைக்கு போறாங்க. நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் வீட்டில் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வீட்டுக்காருக்கு ஒரு மெசேஜ் போட்டா போதும், அவரு குக் பண்ணி வைப்பாரு. வச்சு அதை தாண்டி அதைய வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவாரு, பப்ளிக்கா எல்லாரும் பார்க்கட்டும்னு. மனைவிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலமே டிஜிட்டல் காலம் தாங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. எங்க வீட்டு பக்கத்துலயா ஒரு குழந்தை திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, ஃபோன் எப்படி வந்துச்சு? அந்த டிஜிட்டலில் தான். அப்பான்னு சேவ் பண்ணனால உடனே ஃபோன் பண்ணுறாங்க. கொண்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு. திடீர்னு பிளட் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பி நெகட்டிவ், ரேர் பிளட் யாருக்குமே கிடைக்காது. அவங்க பெரியப்பாக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அவங்க பெரியப்பா சென்னையில், எங்கள் ஊர் கோயம்புத்தூர். அது உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்க பெரியப்பா வந்து நின்னாச்சு. 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னே உடனடியாக அவங்களுடைய அக்கா பையன் ஃபாரின்ல இருக்காங்க, நெட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இன்னைக்கு 3 மாதம் முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தை நல்லா நடக்குதுன்னு சொன்னா உறவுகளை ஒற்றுமைப்படுத்தியது இந்த டிஜிட்டல் லைஃப் தான் சார். எங்க தேனி ஒரு காலத்துல கூடு கட்டிச்சுன்னா உயரமான மரத்துல தான் கட்டும். ஆனா இன்னைக்கு உயரமான கட்டிடத்துல கூடி அது கட்டுது. என்ன தெரியுமா? அது மறந்தா வேணும்னு நினைக்கல, அதாவது அதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிச்சு. அதனால நம்மளும் மாத்திக்கணுங்க. உணவு மாறலாம், உடை மாறலாம், ஆனால் ஒருபோதும் உணர்வும் பாசமும் பந்தமும் மாறாது என்று சொல்லி கண்டிப்பாக எப்பொழுதும் சரி குடும்ப உறவுகளை டிஜிட்டல் மூலமாக இணைப்பது அது ஆனந்தமே 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 என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்வளமுடன். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்